ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், லாஸ்ட்டாக பார்த்து இந்த மேட்ச் கட் ட்ரான்ஸ்லேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு 2 ஷாட் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணாடி கீழேருந்து மேலே தூக்கி போகிற மாதிரி ஒரு ஷாட் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இந்த கண்ணாடியை கீழே பிடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணாடியை போட்டு தலையை மட்டும் கீழே ஆட்டினா போதும், 2வது ஷாட் ஓகே. ஸோ இதுக்கு நம்ம 3வது இன்னொரு ஷாட் தேவை. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டார்க்காக இருக்கிற பிளெயின் கிளாத் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே தான். அப்புறம் வந்து ஒரு அது என்னது துணி தைக்கிற கயிறு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெலிசான கயிறு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். அந்த கண்ணாடி வந்து கயிறில் கட்டி ஒரு ரொட்டேஷன் இல்லை 2 ரொட்டேஷன் அந்த மாதிரி சுற்ற விட்ருங்க. சுற்ற விட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்துங்கன்னா நம்மளுக்கு 3 ஷாட் ரெடி. ஸோ இது என்ன பண்ணால் அப்படியே நம்மளோட வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரீமியர் ப்ரோவில் அப்லோட் பண்ணணும். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடிட் வந்து சொல்ல போகிறேன். கேப்கட்டில் சொல்ல போகிறதில்ல. கேப்கட்டில் வேணும்னா கீழேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கேப்கட்டில் இந்த டியூட்டோரியல் போடுறா அடுத்த ஒரு பார்ட் 2 நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியர் ப்ரோவில். அடுத்து நம்மனா ப்ரீமியர் ப்ரோட்டு எல்லாமே பண்ணணும். ஸோ ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்துருங்க. உங்களோட கிளிப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி 2 கிளிப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து கண்ணாடி தூக்கி போட்டு மேலே போடுற மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ போட்டதுக்கப்புறம் மேலே போடும்போதே வீடியோ என்ன பண்ணிங்கன்னா ஸ்கைக்கு தூக்கி வச்சுக்கோங்க வீடியோ. கண்ணாடி போடுற அந்த டைமில் ஓகேவா. ஸோ ஸ்கையில் இருக்கும். ஸ்கையில் இருக்கப்போ இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை போட்டு அந்த தலையை கீழே ஆட்டும் போது வர மாதிரி வச்சுட்டு 2 கிளிப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட 2 கிளிப்பும் ஓகே. 3வது கிளிப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடியை சுற்றி வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட எஃப்எக்ஸில் போயிட்டு அல்ட்ரா கீடுன்னு இருக்கும். அந்த அல்ட்ரா கீடு வந்து நம்மளோட இந்த கண்ணாடி வச்சு பண்ண அந்த கிளிப்லேருந்து போட்டுக்கோங்க. அதுக்காக எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டிங்கன்னா அல்ட்ரா கிலேருந்து அப்ளை ஆகிடும். அல்ட்ரா கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ராப்பர் டூல் இருக்கும். ஸோ இந்த இது கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து போயிடும். க்ரீன் கலர் போனால் நம்மளுக்கு வந்து குரோமா கீ ஆகிடும். குரோமா கீ ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கான அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிட்டு நம்மளோட அந்த கண்ணாடி வந்து கிடச்சிரும். ஸோ பிளைன் இமேஜ் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளோட மேலே போயிட்டு பொசிஷனில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷனை போயிட்டு கம்மி பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் வந்து ரொட்டேஷன் போயிட்டு ரொட்டேஷன் எப்படி மாற்றிக்கும். ஸோ கண்ணாடி இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல கண்ணாடி கீழே வருதோ அந்த இடத்துல இருந்து மட்டும் எடுத்து விட்டுங்க. ஸோ எடுத்து விட்டு நம்மள மேலே கண்ணாடி சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே தூக்கி போட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் ஆனிமேட் பண்ணணும். ஸோ இந்த டைம் என்ன பண்ணணும், நம்மளோட கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட பொசிஷனில் வந்து ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம்னு வந்துடும். ஸோ கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வந்து கிளிப் வந்து நவுத்திங்கன்னா கொஞ்சம் கேமரா கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும், நம்மளோட பொசிஷன் இருக்குல்ல, ஸோ அதை லைட்டாக கீழே கொண்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து நீங்கள் கண்ணாடி வர மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். வேறு வந்து கண்ணாடியை முன்னாடி கொண்டு வர மாதிரி கூட பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதே சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், CGCVFX சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல் நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.